சாட்சி வேணும், அவ்வளோதான். ஹெச்என்பியில் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்கிறோமா இல்லையா? இவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஒரே வேலை செய்கிறோம், ஒரே கூலியை கொடு. எங்கள் டிமாண்டு பிஎம்ஏ கிட்ட தான் டிமாண்டு. பாரத் எர்த் மூவர்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் கிட்ட தான் டிமாண்டு. உப்பு ஜாக்கு சிடபிள்யூசி இவங்க கிட்ட தான் டிமாண்டு. சிடபிள்யூசி நீ சொல்கிற உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள நீ சொல்கிறல்ல. காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியிலிருந்தும் வந்துக்கிறாங்க. மோகனகிருஷ்ணன் ஒருத்தர் பேர் தான் தெரியுது எனக்கு. ஏன்னா பழைய தலைவருங்கள்லாம் தெரியும், புது புது தலைவருங்க பேர் தெரில எனக்கு. ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பர்பஸ் ஆஃப் மீட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ஒன்றும் டிமாண்ட் இல்லை. மேனேஜ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட டிமாண்ட் இல்லை, யாருக்கிட்டேயும் டிமாண்ட் இல்லை. இன்றைக்கி டிமாண்டு சாட்சி வேணும், அவ்வளோதான். ஹெச்என்பியில் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்கிறோமா இல்லையா? இவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். என்ன வந்து சொல்லணும், சுரேஷ் இங்கே வேலை செய்கிறாரு, சுரேஷ் இப்படிங்கிறாரு, அவர் செய்கிற வேலை இவ்வளோ, அவர் படிப்பு இவ்வளோ, நானும் அங்கே தான் வேலை செய்கிறேன், எந்த படிப்பு இவ்வளோ, என் சம்பளம் இவ்வளோன்னு சொல்லணும். இதுக்கு 2 3 4 5 பேர் வேணும். எங்கேருந்து வேணும்? ஹெச்என்பிலேருந்து வேணும். டிமாண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போராட்டம், மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ஒன்றும் கேட்குறதில்ல. அது நம்ம பார்த்துக்கலாம் சட்டப்பூர்வமாக. இது சட்டம். சட்டத்துக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டுனா பெரியவன் ஒருத்தம் கிடையாது. இப்போ நம்ம கேஸ் போட்டுக்கிறோம். கேஸ் என்னான்னு போட்டுக்கிறோம்? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஒரே வேலை செய்கிறோம், ஒரே கூலியை கொடு. ஹெச்என்பியில் மிஷினுக்கு இது, அதில் நானும் வேலை செய்கிறேன், நீயும் வேலை செய்கிற. நீ 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயின்னுக்கிற, நான் 18,000 ரூபாய் வாங்குகிறேன். உன் சம்பளத்தை எனக்கு கொடுன்றது வந்து சட்டம். அது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14 15 16 அந்த விவாதம் இப்போ தேவையில்லை. அது ஈக்குவல் பே. இப்போ 25(2)(5)A இது சட்டம். நான் நம்மளாக எழுதணும். இது பார்லிமெண்ட்டில் 1971 எழுதினாங்க. 10(1)1 இது. நம்ம 25(2)(5)Aல கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸ் என்ன? ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுன்னு. அவன் மேனேஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆனால் கொடுத்தாகணும். அது மீறியெல்லாம் மேனேஜ்மெண்ட்டு போக முடியாது. மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட டிமாண்ட் இல்லை. இதுக்கு போராட்டமும் தேவையில்லை. வந்து எங்கள் டிமாண்டு பிஎம்ஏ கிட்ட தான் டிமாண்டு. பாரத் எர்த் மூவர்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் கிட்ட தான் டிமாண்டு. நீ உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு நீ சொல்கிற. நீ நான் தொழிலாளின்னு சொல்கிற. நீ அப்போ நான் தொழிலாளி இல்லையா? நீ 4 பேரை அனுப்புங்க. ஹெச்என்பியில் நான் வேலை செய்கிறேன், இந்த தொழிலாளி கூட வேலை செய்கிறான், என் படிப்பு இவ்வளோ, அவர் படிப்பு இவ்வளோ, என் சம்பளம் இவ்வளோ, அவன் சம்பளம் இவ்வளோ, இவ்வளோ தான் வேணும். டிமாண்டு பிஎம்இஏ கிட்ட. டிமாண்டு எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் பெமல். நீ இது வந்து டாக்டர் பேரை சொல்கிற சொல்லு, டாக்டர் சிலைக்கு மாலை போடுற போடு, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தத்துவம் ஃபைன். நீ வந்து அந்த சாட்சி சொல்லு. நான் பார்ப்பேன். நான் சுரேஷ், நீ நான் பூணூல் போட்டுனிக்கிறியா சுரேஷ்? இல்லை இல்லை, பின்ன வந்து சொல்லு. எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் என்ற நானும் நீ ஒன்று தான். ஒரே மொழி, ஒரே கலரு, ஒரே சோறு, ஒரே ஊர். ஒரே ஊர் தானே. கேஜிஎஃப் மைனிங் தண்ணி, பெமல் தண்ணி, ஒரே ஊர். அப்போ எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் பெமல் நீ ஒரு 2 பேர் அனுப்பு. அவர் டிமாண்ட் இஸ் வித் எஸ்சி எஸ்டி. இன்னொருத்தர் யாரோ உப்புன்னு போட்டுக்கிறாங்க. உப்பு ஜாக்கு சிடபிள்யூசி இவங்கக்கிட்ட தான் டிமாண்டு. சிடபிள்யூசி நீ சொல்கிற உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள நீ சொல்கிறல்ல. ஒரு 2 தொழிலாளி உன்னுடைய சங்கத்தை சேர்ந்த 2 தொழிலாளி அனுப்பு, சாட்சி சொல்லுன்னு கேட்குறோம். இப்போ நோட்டீஸ் யாரோ கொடுத்தாங்க பண்ணுற. சிடபிள்யூசி ஜாக்கு எஸ்சி எஸ்டி பிஎம்இஏ பெம்மல் தொழிலாளி, தங்கவயல் தொழிலாளி, தமிழ் தொழிலாளி, கர்நாடக தொழிலாளி, என்னுடைய சகோதரன்
நீ உங்ககிட்ட கேட்கறது இப்போ டிமாண்டே அதுதான். நம்ம லெட்டர் கொடுத்தோம், பிஎம்இஏக்கு லெட்டர் கொடுத்தோம். என்னன்னு கொடுத்தோம்? சார் எங்களது கேஸுக்குது 17/6/2026 பெங்களூரில் கேஸுக்குது, தயவுசெய்து ஒரு 2 தொழிலாளியை அனுப்புன்னு ஒரு லெட்டர் கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம்? பிஎம்ஏ கொடுத்தோம். ரிப்ளையே இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். பிஎம்ஏ தோழர்களே, நீங்கள் ஒரு 2 தொழிலாளியான்னு பொய் சொல்லாத, உண்மையை பேசு. நான் வேலை செய்கிறேன்னா இல்லையா அதை சொல்லு. நீ உன் சம்பளம் எவ்வளோ, என் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லு. அதை சொன்னா எனக்கு சம்பளம் ஒரு 50,000 வருது. நீ சொல்லன்னா என் வாயில் மண்ணு விழுது. போடுறியா நீ? இதே லெட்டரை வந்து உஃபுக்கு கொடுத்தோம், கொடுக்கலையா? இதே லெட்டர் சிபிசி கொடுத்தோம், கொடுக்கலையா? இதே லெட்டரை ஜாக் கொடுக்கலையா? வேர் இஸ் த ரிப்ளை? வேர் இஸ் தி ரிப்ளை? இப்போ இந்த மீட்டிங் போடுறது போராட்டத்துக்கு இல்லை. நோ கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட் பெமல் மேனேஜ்மெண்ட், நோ கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட். அது சட்டம், அதை பார்த்துக்கலாம் நம்ம. நான் இது சம்மந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு லீடர்களுக்கு கூட சொன்னேன். நாங்கள் ஒரு 100 பேர் கேஸ் போட்டுக்கிறோம், நீயும் வந்து சேர்ந்துக்கோன்னு சொன்னோம். வானவா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு சட்டம் சொல்லுது. அந்த சம்பளம் வந்தால் நம்மளுக்கு இப்போ 18,000 பாக்கெட்டில் வருது. அது வந்துச்சுன்னா ஒரு 40,000 வரும். 40,000 என்ன ஏரோப்பில் நான் வாங்கிட முடியும்? 3 வேளை சோறு, நீ 3 வேளை சோறு தூண்டுற, நானும் தூண்டுறேன் 3 வேளை. எனக்கு சப்போர்ட் பண்ணு. எதுக்காக நீ சப்போர்ட் பண்ணுறதில்ல? இதுதான் பிரச்சனையே. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு நான் லெட்டரை எழுதி கொடுத்தேன். சுரேஷ் இந்த லெட்டரை எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடு. அதில் நான் சொல்ல, வி சாலிசிட் யுவர் சப்போர்ட் டு கண்டினியூ வித் அவர் லிஸ்ட். அவர் லிஸ்ட் இஸ் ஃபார் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னெல்லாம் எழுதி கொடுத்தோம். ரிப்ளை வரல. அப்போ நீங்கள் தலைவர்கள்லாம் வந்துக்கிறீங்க, அவங்கள கேட்கணும். இப்போ வந்துக்கிறீங்க எல்லா அனைத்து கட்சி, நீ வந்து சொல்லு. பெமல் எம்ப்ளாயீஸ் பிஎம்ஏக்கு சொல்லணும், உஃப்க்கு சொல்லணும், சிடபிள்யூசிக்கு சொல்லணும், ஜாக்குக்கு சொல்லணும், ஒட்டுமொத்தமாக பெமல் பர்மனன்ட் தொழிலாளிக்கு சொல்லணும். இது ஊர் பிரச்சனை. ஊர் நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கின்னு போய் நான் பெங்களூரில் செலவு பண்ணுறேன். இந்த மார்க்கெட்டு, கேஜிஎஃப் கடை, கறி கடை, மீன் கடை, முட்டை கடை, துணி கடை, இங்கே தானே செலவு பண்ணுறேன். அரிசி கடை, பருப்பு கடை. என்னுடைய சம்பளம் 50,000 60,000 ஆயிடுச்சுன்னா ஊர் நல்லா இருக்கும். சம்பளம் கொடுக்குறது பெமல், அங்கே இருக்கிற ஆஃபீஸரு, நான் அவங்க ஒப்பந்தம். அது ஃபேக்ட்ரி சட்டம், சட்டப்படி நடந்துக்கோயான் தான் பெமலுக்கும் சொல்கிறோம் நம்ம. அதனால் இன்றைக்கி மீட்டிங் போட்டது வந்து பெருசாக போராட்டம் இல்லை. நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, சஜஷன், நாட் அன் அட்வைஸ். இது வரைக்கும் வரல. இப்போ பெமல் உப்பு யாருன்னா வந்திருந்தால் தயவுசெய்து பேசுங்க. ஜாக்லேருந்து யாருன்னா வந்திருந்தால் தயவுசெய்து பேசுங்க. நீங்கள் பிஎம்இஏலேருந்து யாருன்னா வந்திருந்தால் தயவுசெய்து பேசுங்க. நீங்கள் பிஎம்எல் எஸ்சி எஸ்டிலேருந்து வந்திருந்தால் தயவுசெய்து பேசுங்க. நீங்கள் யாருன்னா வந்திருந்தா டேக் த மைக். உங்களுக்கு தான் டிமாண்டு. பொய் சொல்லுன்னு நான் சொல்ல. இந்த தொழிலாளி இந்த டிவிஷனில் வேலை செய்கிறான், நானும் இந்த டிவிஷனில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து சாட்சி அனுப்புனி. யார் வந்துக்கிறாங்க? பிஎம்இஏலேருந்து வரலையா? வந்துக்கிறாங்களா பாரு. இதுதான் பிஎம்இஏலேருந்து வரல பாருங்க. இது தங்கவயல் தொழிலாளர்களே, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே, இங்கே ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, அவங்களுக்கு வேண்டி வணங்கி கேட்டுன்னு வரோம். இன்னைக்கு வரல, பிஸியாக இருக்கலாம். நான் யாரையும் திட்ட போலப்பா, திட்டுறேன். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். பிஎம்ஏலேருந்து ஒரு ஆள் அனுப்பக்கூடாதா? நான் தொழிலாளி தானே, நீ செங்கோடி தானே, நீயும் பிடிக்கிற மேடை. அன்னைக்கு உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் தானே சொல்கிற, தொழிலாளி வர்க்கம் தானே சொல்கிற. ஏன் வரல? உஃப் நோட்டீஸ் போட்டுக்கிற வந்துக்கிறாங்களா? உஃப்லேருந்து யாரும் வரல. இதுதான் தங்கவயல் மக்கள், அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளிக்கு யார் சப்போர்ட் பண்ணல? சிடபிள்யூசி மேடைக்கு ஊர்வலம் போகிறாங்களா இல்லையா?
உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் யார் வந்துக்கிறாங்க? சிடபிள்யூசி. அப்போ பெம்மல்ல இருக்கிற சிடபிள்யூசி, உஃப், ஜாக்கு, பிஎம்இஏ, எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் யாருமே வரல. ஏன்? மோகனுக்கு சார் இதுதான் விஷயம். நாங்கள் போராட்டம் பண்ணல, நீ சாட்சி சொல்லுன்னு கேட்குறோம். உண்மையை சொல்லு. நான் உன்னுடைய தோழன், நான் உன்னுடைய சகோதரன், நான் உன் ஊரை சேர்ந்தவன், நான் உன் அண்ணன், நான் உன் தம்பி, நான் உன் மொழியை பேசுகிறேன், ஒரே கலாச்சாரம் இருந்து அங்கே சொல்லு. பாலம் இங்கே தான் வேலை செய்கிறான்ற சொல்லு ஒரு வார்த்தை, என்ன போயிடும்? தப்பு என்ன ஆகும் அதில்? சாட்சிக்கு எங்களுக்கு ஆள் இல்லை சார். சாட்சி சொல்றதுக்கு பெம்மல்ல ஒரு தொழிலாளி கூட முன்ன வரல. இதுதான் என்னுடைய ஆதங்கம். லட்டு கொடுத்தோம், திருப்பி ஒரு லட்டு கொடுத்தோம், பலான டேட்டுக்கு உங்களுக்கு லட்டு கொடுத்தோம். பாலாஜி கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் வச்சுக்கிறது, தயவு செய்து வாங்க. எங்களுக்கு சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் தேவையில்லை, 4 பேர் வேணும், 4 பேர் வேணும். அப்போ இவ்வளோ பெரிய பெமல் ஃபேக்ட்ரியில் 10,000 பேர் இருந்தாங்க, 20,000 பேர் இருந்தாங்க. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? இதுதான் பிரச்சனை. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க தொழிற்சங்கம் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க அரசியல்வாதிகள் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க சங்கங்கள் இல்லையான்றதுதான் பிரச்சனையே. நீ சாட்சி சொல்லு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சாட்சி விஷயம் தான் இது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பேசணும் ராஜன். நீ இது சாட்சி விஷயம். ராஜன் உக்காந்துக்கிறாரு, டிசிஎல் தொழிலாளி. அந்த யார் சரவணகுமார்னு ஒரு பிரசிடெண்ட்டாக நம்ம தான் எலெக்ட் பண்ணோம். இது கேட்கணும் நீங்கள். இன்னொருத்தர் குளோரி வின்சென்ட் யூனியனு கெலிச்சிட்ட கேஸை பெமல் கூட்டு கொடுத்துட்டானுங்க. சர்வீஸ் வெயிட்டேஜ் கேஸை நான் தான் போட்டேன். ஆர்டர் வந்துட்டு பிறகு விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? பொய் சொல்கிறேண்ணா, நான் பொய் சொல்கிறேண்ணா, பொய் சொல்ல. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு பண்டல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை விசிறி போட்டானுங்க. அதெல்லாம் பழைய காலம், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டுக்கிட்ட 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது நான் தான் வந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பண்ணோம், போனஸ்க்கு நம்ம தான் செட்டில் பண்ணிட்டு போனோம். கர்நாடகாலேயே பிஎம்எல் கான்ட்ராக்ட் லேபருக்கு தான் நம்ம போனஸ் வாங்கி கொடுத்தோம். என்ன பன்னீர் பொய்யா டுபாக்குறா? இதை டுபாக்குறா சொல்லுங்கிறேன். நம்ம தான் பண்ணோம். டிஏ நம்ம தான் ஃபைட் பண்ணோம். போனஸு, கேன்டீனு, பருவா தெரியுமா ராஜன்? கேன்டீனில் கியூனுன்னா கழுத்தில் கையை போட்டு புஷ்ன்னு போடுவான். போராட்டம் பண்ணது போலீஸ்காரங்கிட்ட நான் கூட அடி வாங்கிக்கிறேன். எல்லாம் வந்துட்டுப்பீங்க நீங்கள். என்னை ஒட்டி பெருமையாக பேசுகிறதுக்காக நான் வரல, அது பெருமை இல்லை, என்னுடைய கடமை. அதனால் எங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு 4 பேர் வேணும். அதுக்கு என்ன வழி பண்ணுறீங்கன்னு பேசுங்க சார் தயவுசெய்து. ஒரு தர்ணா போடுங்க, எங்களுக்கு சாட்சிக்கு ஆள் வேணும்ன்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் எதிரில் தர்ணா உக்காரலாம், உண்ணாவிரதம் உக்காரலாம். 4 பேர் சாட்சிக்கு வேணும். இது விஷயம். இதோட கூட நீங்கள் கேமரா வச்சுருக்கிறதுனால இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். பிஜிஎம்எல் தொழிலாளி 3200 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரணும். ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது. ஆர்டரை மறித்து ஸ்டே வாங்கிட்டுக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது போன வாரமே கலாட்டா பண்ண போனால் திருப்பி 25ஆம் தேதி டேட்டுக்குது. இது கூட மோகனகிருஷ்ணன் கேட்டார், இதுக்கு ஏன் சார் அரசியல்வாதிங்கெல்லாம் வேலை செய்யறது இல்லையான்னு. எம்பி போய் சொல்லணும் இல்லை, கொடுக்குற காசை குடியான்னு. எம்பி போய் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு, தொழிலாளிக்கு காசு கொடுக்கணும், கொடுத்துரு. அதுக்கு ஏன் அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் அனுப்புகிறேன்னு அந்த கேஸ் 25ஆம் தேதிக்குது. அதை நம்ம ஃபைட் பண்ணுறோம், அது வேறு விஷயம். இந்த கேஸ் 17ஆம் தேதிக்குது. 17ஆம் தேதி கேஸுக்கு சாட்சிகள் வேண்டும். பிஎம்எல் தொழிற்சங்கம் என்ன சொல்லுது, உஃப், ஜாக்கு, சிடபிள்யூசி என்ன சொல்லுது? நீங்கள் வரீங்களா, வர்றது இல்லையா சொல்லிடுங்க. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம்.
கோடா ஹாய் மைதான் ஹாய் நோடா பார்க்கறதுக்கலாம். அப்புறம் சும்மா வந்து நான் உயிரை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தையோ நீ எதையும் கொடுக்காதியா, நீ சாட்சியை குடியா, நீ பிரச்சனையா சார். இன்னைக்கு மீட்டிங் சாட்சி ஓணும், 4 பேர் ஓணும். வேண்டும் வேண்டும் 4 சாட்சி வேண்டும். இதுக்கு என்ன வழி? தயவு செய்து இதை ஒட்டி பேசுங்க. Open for lab technician, Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and 2nd PC pass or fail. Pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira, Bemmal Nagar, KGF.